ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 18/9/2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட தேர்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துடலாம். அண்ட் திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட், நோ பெட்டிங், நோ கேம்பிளிங். ஓகே, லாஸ்ட் மந்த் இதே மூணாவது வாரம் வந்து 7542 542 ரிசல்ட்டு. அண்ட் போன வாரம் 978 வந்திருக்கு. புதன்கிழமையோட 50-50யோட எல்லா வாரம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கேஎல் அண்ட் டியர் ப்ளே பண்ணுற நண்பர்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். கேரளா மதியம் 3 மணி, டியர் வந்து மதியம் 1 மணி, சாயந்தரம் 6 மணி, நைட் 8 மணி, மொத்தம் 4 ஷோ. 81 89 87 02 42 81 89 87 0242 ஒரு நம்பிக்கையான பேஜ் தான் இவங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் வந்துட்டு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேரளா ப்ளே பண்ணுற நண்பர்கள் வந்து பிஃபோர் 2:30, அதாவது 2:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக டம்ப் ஆகிற பிரச்சனைலேருந்து நீங்கள் இதாகிக்கலாம். சில பேமெண்ட் இஷ்யூலாம் இல்லாமல் சில நேரம் 2:30க்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ணும்போது வந்து நமக்கு வந்து ஜிபேலாம் கொஞ்சம் சின்ன சிரமம் இருக்கிறதாக அவங்க சைட்லேருந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து கேரளா ப்ளே பண்ணுற நண்பர்கள் பிஃபோர் 2:30 மணி 2:30க்கு முன்னாடி தயவுசெய்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களோட கேம் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் பார்த்து உங்கள் விருப்பம் இருக்க நண்பர்கள் 8189870242 கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க புதுசாக வந்து ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருக்குறாங்க. 2 நாளைக்கு 18ஆம் தேதி 19ஆம் தேதிக்கு. இந்த ஆஃபரில் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரில் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். அதனால் வந்துட்டு பார்த்து விருப்பம் இருக்க நண்பர்கள் வந்து இந்த 2 நாள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட்டு மந்த்து மூணாவது வாரம் 50-50யோட ரிசல்ட்டு வந்து 542. அதுக்கடுத்த வாரம் 982, 935, 978, எல்லாமே 9 தான். நேற்று ரிசல்ட் வந்து 053. ஏன்னா லாஸ்ட் மந்த் 542 வந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பர் நம்ம மார்க் பண்ணிடுவோம். அப்படியே அதோட ஃபாலோயிங் பார்த்துருவோம். 542க்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 404, அதாவது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 515. ஓகே, இந்த 515ல் நமக்கு ஏபி 51, கண்டினியூவேஷன் வந்து +1 மைனஸில் 42. இதில் வந்து செகண்ட் டிஜிட் கட் பண்ணாலும் 542 வரும். இந்த ரூட்டில் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு ஃபாலோயிங் ரூட்டு தான். இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 053க்கு க்ளூ நம்பர் 114. 114ல் பிசி வந்து 14, ஏபி வந்து 11. 11க்கு +1 மைனஸ் போனால் 02ன்னு வரும். இதில் செகண்ட் டிஜிட் கட் ஆகிட்டுனா வந்துட்டு 102ன்ற மாதிரி வரும். இது வந்து ஒரு ஃபாலோயிங் ரூட்டு தான். இந்த ரூட் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டான இது இல்லை, ஒரு 50% தான். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா இந்த 102ன்ற நம்பரை லாஸ்ட் மந்த் 542 ஒரு க்ளூ நம்பரோட ஃபாலோயிங் ரூட்டில் வந்து இந்த நம்பர். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான்னு பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட ஏபி வந்து 51. நம்ம ரெகுலராக எடுக்கிற கால்குலேஷன் 30 எடுப்போம் அல்லது 20 எடுப்போம். இதில் ரெண்டுத்துலேயும் மேட்ச் ஆகல. பிசிலையும் பார்த்தீங்கன்னா 30, 45 வருது, 20, 35. இது ரெண்டுமே வந்து 45ன்றது ரிவர்ஸ் பண்ணும்போது 54 வந்து ஏபியில் வரலாம். ஆனால் வந்து அந்த ரூட் ஃபாலோ ஆகலை. இந்த ரூட்டில் வந்து 515ஓட பிசி பவர் பண்ணால் 560ன்னு வரும். 560ல் மைனஸ் வந்து க்ளூ நம்பரோட பிசி 15, அதை ஒன்று மைனஸ் பண்ணால் 14. 14ல் நமக்கு 546 கிடைக்குது. ஆனால் க்ளூ நம்பரில் 15க்கு -2 கால்குலேஷனில் 13 போகும்போது நமக்கு 547. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 547 சி போர்டு பவர் ஆனால் ஏபி பாஸ் ஆகுது. சி போர்டு பவரில் ஃபுல் ரிசல்ட் வந்து 100% மேட்ச் ஆகுது. இப்போ இந்த ரூட்டில்
க்ளூ நம்பரோட 114ஓட பிசி பவர் பண்ணோம்னா 169 மைனஸ் க்ளூ நம்பரோட பிசி 14. நம்ம 14க்கு 13 12ன்னு -2 அங்கே 560க்கு நம்ம 15க்கு 560க்கு 15 பிசிக்கு 13 யூஸ் பண்ணோம் இல்லையா. இங்கே வந்து 169க்கு 14 இருக்குது பிசி, அங்கே 12 யூஸ் பண்ணுறோம். இதில் 157 கிடைக்குது. இந்த 157 ஆல்ரெடி நம்ம 102 கொடுத்துருக்கோம். ஒரு வேளை 157 லாஸ்ட் மந்த் ரூட்டு படி சி போர்டு மட்டும் பவர் ஆகிட்டுனா 152ன்ற மாதிரி வரலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 982க்கு 415 ஒரு நாள் முன்னாடி, அதோட க்ளூ நம்பர் 521. இதில் ஏபி 52 + 30 கால்குலேஷன் நம்ம ஆல்ரெடி 82ன்னு எடுத்து அன்றைக்கி வந்து ஒன்று மைனஸ் ஆகி வரலான்ற மாதிரி 81ன்ற மாதிரி கொடுத்துருந்தோம். ஆனால் 82வே டேரெக்டாக வந்துடுச்சு இதில். அதனால் வந்து இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு க்ளூ நம்பரோட ஏபி 11 + 30க்கு நமக்கு 41. இந்த 41 டேரெக்டாக 41ன்னு வரலாம், அல்லது 91ன்னு வரலாம், அல்லது 46ன்ற மாதிரியும் வரலாம். அதனால் வந்து இதில் பிசியில் இந்த நம்பர் கொஞ்சம் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இந்த 41ன்றது டேரெக்டாக 41ன்னு வரலாம், அல்லது 91ன்னு வரலாம். ஓகே, இது வந்து என் கெஸ்ஸிங் படி இந்த 41 91 நீங்கள் பிசியில் மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஏ போர்டில் என்ன நம்பர் கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ அதுபடி மேட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கடுத்த வாரம் 935 வந்ததுக்கு 1 டே பிஃபோர் வந்து 007 க்ளூ நம்பர் 113. இதில் 007க்கு 113க்கு ஏபி 11 + 30 41 அண்ட் பிசி 13 30 43 ரெண்டுமே மேட்ச் ஆகலை. நான் க்ளூ நம்பரோட 113 ஃபுல்லாக ஆப்போசிட் தான் 668. 668 வந்துட்டு நம்ம -222 மேட்ச் ஆகலை. 233 உங்களுக்கு நமக்கு 222 333 122 இதெல்லாம் வந்து ஃபாலோயிங்காக வந்து கால்குலேஷனுக்கு எடுக்கிற நம்பர். ஏதோ ஒரு நம்பர் நம்ம யூஸ் பண்ணல. 233 பார்த்தீங்கன்னா நமக்கு 435 கிடைக்குது. ரிசல்ட் வந்து 935. இதில் பிசி பாஸ் ஆகுது, ஏ போர்டு பவரில் வருது. இந்த ரூட்டில் வந்து அதே க்ளூ நம்பர் 114க்கு 669ன்னு வருது. இதில் நம்ம 233 எடுத்தோம்னா 436ன்ற மாதிரி வருது. 436 அண்ட் 222 447 122 547 233 436. ஓகே, இந்த நம்பர் வந்து 435க்கு 436 ஒரு சப்போர்ட் நம்பரை கூட வச்சுக்கோங்க. 436 அதே ரூட்டு மாதிரி வருமானு தெரியல. வந்ததுன்னா 936ன்ற மாதிரி வரும். 436 ஒரு நம்பர் நீங்கள் ஒரு சப்போர்ட் நம்பரை கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போன வாரம் 978க்கு ஒரு நாள் முன்னாடி 465 க்ளூ நம்பர் 521. 521ல் பிசி பவர் பண்ணால் 576 + 222 798 கிடைக்குது. ஏபி ரிவர்ஸில் ரிசல்ட்டு ஃபுல்லாகுது ஒரு பாக்ஸ் வின்னிங்கில். இந்த ரூட்டில் க்ளூ நம்பரோட பிசி நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 114 பிசி பவர் பண்ண 169 + 222 391. இந்த 91 மேட்ச் ஆகுது. இந்த 391 வந்து ஒரு பாக்ஸ் ட்ரையாக நீங்கள் பண்ணி போகிறோம். ஆனால் 91 பிசியில் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் வந்து 91 41க்கு 391ன்ற நம்பர், இந்த 391ன்ற நம்பர் மேட்ச் ஆகுது. அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உங்கள் சூழ்நிலை எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா வாரம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட க்ளூ நம்பரோட கண்டினியூஷன். நம்ம 11க்கு +20 31, 30க்கு 41 எடுத்துட்டோம். பிசி 14க்கு +20 34. இந்த 34 வந்து இன்றைக்கி ஒரு 39ன்னு வரலாம். 039 034ன்ற மாதிரி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ நம்பரோட ஏபி 11 ப்ளஸ் நம்ம 30 எடுத்தோம் இல்லையா, 20க்கு 31. இந்த 31 ஒன்று மைனஸ் ஆகி 30 அல்லது 35ன்னு வரலாம். வந்ததுன்னா ஏ போர்டு 0ன்ற மாதிரி 0:30 இல்லை 0:35ன்ற மாதிரி வரலாம். அண்ட் ஃபைனலாக வந்து எல்லா கெஸ்ஸையும் பார்த்துட்டோம். ஒரே ஒரு லாஸ்ட்டு கால்குலேஷன் பார்த்துட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது க்ளூ நம்பரோட பிசி 14க்கு கண்டினியூஷன் 15. இதில் வந்து காமன் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 551ன்ற ஒரு நம்பர் வரலாம், அல்லது 551 ஒரு நம்பரே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ரிவர்ஸில் பிசி 65ன்ற ரூட் ஃபாலோ ஆகாது. ஏன்னா 465 போன வாரம் வந்திருக்கு. அதனால் வந்து அந்த 551 ஒரு நம்பரு. ஃபைனலாக வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பர் 521 465 செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 521 பிசி 21 பவர் பண்ணால் 76 +2 கால்குலேஷனில் 78ன்னு 978க்கு மேட்ச் ஆச்சு. அந்த ரூட்டில் வந்து பிசி 14 பவர் பண்ணால் 69 69க்கு 71 70 அடுத்து 71ன்னு போவோம். 71ன்ற ஒரு நம்பர் வந்து ரொம்ப நாளாக வரல. அதனால் வந்து 71 அப்படின்ற நம்பரு 471ன்ற ஒரு நம்பர் இருந்தாலும் ட்ரை பண்ணி கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஒரு 4D ஒரு லாஸ்ட் மந்தோட ஒரு ரூட்டில் ஒரு 4D மேட்ச் ஆன நம்பர் வந்து இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனதுனால நான் சொல்கிறேன். அந்த நம்பர் வந்து ரொம்ப நாளாக 4D கொடுக்கல நம்ம பப்ளிக் வீடியோவில். இந்த 34 39க்கு வந்துட்டு ஒரு 234ன்ற மாதிரி வரலாம். அப்படி வந்ததுனால் 82 34ன்னு ஒரு 4 டிஜிட்டு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மந்த்து எடுத்த மெயின் ரூட்டில் 102 152 341 அல்லது 391 436 039 அல்லது 034 551 அல்லது அந்த 234ன்ற நம்பர். டோட்டல் கெஸ்ஸிங்கு இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸை டோட்டல் கெஸ்ஸிங்கில் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா 391 035 039 551 வந்து ஃபைனலாக 4 நம்பர். இந்த 4 நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம கொடுத்த நம்பர். ஓகே, 234ம் வச்சது அந்த சீனில் வந்ததுன்னா பார்த்து ப்ளே பண்ணி 034 039 551 035 391. ஓகே, பிசியில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் 41 91 வரலான்னு. பிசியில் இந்த 34 39 கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சிங்கிள் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து 4Dயில் 8234 ஒரு நம்பர் வந்துட்டு ஓகே, சிங்கிள் மேட்ச் வச்சுன்னா ஒரு சிங்கிள் ஷாட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். வந்து நேற்று பப்ளிக் வீடியோவில் வந்துட்டு 003 கொடுத்துருந்தோம், 063 கொடுத்துருந்தோம். ஒரு ஏசி பாஸ் ஆகிருந்தாலும் ஒரு சின்ன வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு பவரில். இருந்தாலும் இன்றைக்காவது ஒரு சிறப்பான வின்னிங் எல்லாருக்கிட்டையும் நான் ப்ளே பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.